2023 இன்னும் ஒரே வாரத்தில் முடிஞ்சு 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. என்னதான் 2023 இவ்வளோ வேகமாக போன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே வந்து இந்த 2023 நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படி 2023 கிரியேட் பண்ண ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு திஸ் வீடியோ 2023 ரீகேப் அண்ட் திஸ் இஸ் மோகன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் ஆப்கானிஸ்தான் நடந்த ஒரு கோல்டு ஸ்னாப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் சடனாக டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக ட்ராப் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -34°C வரைக்கும் போயிருக்கு. இந்த சடன் டெம்பரேச்சர் ட்ராப்னால பார்த்தீங்கன்னா 166 பேர் வரைக்கும் செத்து போயிருக்காங்க. 80,000 கால்நடைகள் செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான் வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய கோல்டு ஸ்னாப் இன்சிடென்ட் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ் ஜென்ரேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டே வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வளர்ந்து வரப்போ டேப் ரெக்கார்டர், சிடி பிளேயர் அதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டரும் இல்லை, சிடி பிளேயரும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அழிய போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸில் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்க்கு ஆல்டர்னேட்டாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்பியன் காண்டினென்ட்டில் ஒரு படிக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2035 யூரோப் காண்டினென்ட் ஃபுல்லாகவே பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள் வந்து விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது அப்படின்ற ஒரு லா பாஸ் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 2035 யூரோப் காண்டினென்ட் ஃபுல்லாகவே எந்த ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளோ டீசல் வெஹிக்கிளோ வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. நீங்கள் ஒரு 90s கிட்டா இருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் இந்தோரில் இருக்கிற பலேஸ்வரர் மகாதேவ் டெம்பிள் அப்படின்ற டெம்பிளில் ராம்நவமி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு மேலே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்லாப் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இங்கே இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண போனவங்க வரிசையில் அந்த ஸ்லாப் மேலே நின்றுட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்லாப் உடஞ்சி விழுந்து 36 பேர் அந்த இன்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. 16 பேர் வந்து காயங்களோட வந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக மீம்ஸ் எல்லாம் பார்த்து நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் உண்மையாகவே நடந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணி பாப்புலேஷனில் நம்பர் 1 கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஸோ இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 143 கோடி. சைனா வந்து பார்த்தீங்கன்னா 140 கோடியில் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். 2000 ரூபாய் நோட் வந்து செல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து மே மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகையே புரட்டி போட்ட பேண்டமிக் COVID-19 வந்து WHO குளோபல் எமர்ஜென்சி லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்க. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாகவே ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஜூன் மாதம் நடந்த ஒடிசா ட்ரெயின் கொலிஷன் தான். ஸோ சென்னைக்கு வந்துட்டு இருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து ஒடிசாவில் அங்கே நிறுத்தி வச்சுட்டு இருந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் மேலே இடிச்சு நடந்த ஆக்சிடென்ட்டில் கிட்டத்தட்ட 900 பேருக்கு மேலே இன்ஜுரி ஆனாங்க. 280 பேர் மேலே இறந்து போனாங்க. இது ரொம்ப பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட்டாக இந்தியாவில் பார்க்கப்பட்டுச்சு. ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் வைலன்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணிப்பூரில் நடந்த மிகப்பெரிய கலவரத்தை பற்றி தெரியும். ஸோ இந்த 28 ஜூலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தை சேர்ந்த 2 பெண்களை வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த குரூப் ஆஃப் மென்ஸ் வந்து நியூடாக கூட்டிகிட்டு போய் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. 28 ஜூலை அப்போ தான் அந்த வீடியோ வெளியாகிட்டு வைரலாகி அந்த ஆளுங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங். அதாவது இப்போ நம்ம உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து இர்ரெகுலராக இருக்குது. நிறைய இடத்துல சம்மர் சீசனில் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் பதிவாகுது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. 2016 இந்த ஓஷன் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா 20.96°C வந்து ஓஷன் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே செப்டம்பர் மாதம் நடந்த எலெக்ஷனில் தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் தன்பன் சண்முகரத்னம் அப்படின்றவர் 70% ஓட் ஷேருக்கு மேலே வாங்கி அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆப்கானிஸ்தானில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. 2000 பேருக்கு மேலே இன்ஜுரி ஆயிருக்காங்க. 1998 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானில் நடந்த மிகப்பெரிய நிலநடுக்கமாக இது பதிவாயிருக்கு. 11வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் உத்தரகாண்டில் நடந்த ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷனில் டனல் கொலாப்ஸ் ஆகி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 41 ஒர்க்கர் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க 41 பேரையுமே வந்து 2 வாரத்துக்கு மேலே போராடி எல்லாரையுமே வந்து உயிரோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஃபைனலி டிசம்பர்னு உடனே நம்ம எல்லாருக்கும் சென்னை ஃப்ளட் தான் ஞாபகம் வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி மிச்சாங் அப்படின்ற புயல் வந்து சென்னையை ஒரு புரட்டு போட்டு போயிடுச்சு. அது போக எதிர்பாராத ஒரு விஷயமா 1992க்கு அப்புறம் பெஞ்ச ஒரு மிகப்பெரிய மழையில், அது ஒரே நாளில் 92 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு
சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆக்கிட்டு போயிருச்சு. ஸோ தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளம் வந்து இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயமும் டிசம்பரில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் அந்த அவை நடந்துட்டு இருக்கிறப்போ 2 பேர் வந்து பப்ளிக் கேலரியிலேருந்து எம்பிஸ் இருக்கிற பிளேஸில் குதிச்சு ஸ்மோக் கிரானைட்ஸ் வந்து பார்லிமெண்ட் உள்ள வீசினாங்க. இது இந்தியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. பப்ளிக் வந்து அந்த பார்லிமெண்ட்டை வந்து பார்க்க வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2023 என்னதான் போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நடந்தாலுமே நம்ம 2023 நடந்த பாசிட்டிவ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு 2024 நோக்கி போகலாம். ஸோ இதான் இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மோகன் ஜெயதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.